இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஒரு முன்னாள் ஜனாதிபதி, அதாவது அவர் வந்து வாய்தா வக்கீல் என்றுதான் அவருக்கு பெயர். இந்த வாய்தா வக்கீலாக இருந்து அவரை வந்து வக்கீல் தொழில் பிராக்டிஸ் பண்ணி அவர் பிஜேபியில சேர்ந்து கவர்னர் ஆகி அதற்கு பின்பு ஜனாதிபதியாகி அவரை வைத்து ஒரு காரணியாக வைத்து 3 மாதத்தில் 18,000 பக்கங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி இவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு ஏற்ற டான்ஸ் டு த டியூன் ஆஃப் த மாஸ்டர்ஸ் என்ற வகையிலே ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்து கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை இவர்கள் வைத்துக்கொண்டு எலெக்ஷன் கமிஷனையே நல்லிஃபை பண்ணக்கூடிய அளவிலே ஒரு கமிட்டி போட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ரெக்கமெண்டேஷனை வைத்துக்கொண்டு இந்திய ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய செயலில் இந்த மோடி அரசு இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இதையும் செய்வார்கள், இதற்கு மேலேயும் செய்வார்கள். ஏனென்று சொன்னால் இந்தியா பிளாக் எதிர்கட்சிகள் செயலிழந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை இல்லை, வலிமை இல்லை, சக்தி இல்லை அவர்களுக்கு. அவர்கள் எலெக்ஷன் கமிஷனை நம்புகிறார்கள், இவிஎம்ஐ நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அப்பாவிகளை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்?